எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 22 மற்றும் 23 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 21 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பயிற்சி மையங்களை மாணவர்கள் சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வினீத் ஜோஷி. வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கம் தென்னரசு. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2006ஆம் ஆண்டு. பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சீனா. ஒலிம்பிக் இலக்கு போடியம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு. ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் எத்தனை பேர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்பட உள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 4 பேர். கருணை கொலைக்கு அனுமதி அளிப்பதற்கான மசோதாவிற்கு எந்த நாட்டின் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் பிரிட்டன். ஆப்ஷன் சி, பிரிட்டன். சர்வதேச யோகா தினம்? ஆன்சர் ஜூன் 21ஆம் தேதி. 10வது கேள்வி, குடிமைப்பணி தேர்வர்களுக்கான ஊக்கத்தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ 24ஆம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா SI டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் வந்து 500 ரூபி. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து குரூப் 2 ஹோல் பேட்ச், ஜிகே டெஸ்ட் பேட்ச்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் எந்த நாடு ஈரானை தாக்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே வந்து தாக்குதல் நடைபெற்று வருது நம்ம பார்த்துருப்போம். ஈரான், அதாவது இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து அணு ஆயுதத்தை செறிவூட்டிகிட்டே இருக்காங்க. யுரேனியத்தை வந்து 60% மேலே செறிவூட்டியிருக்காங்க. ஸோ அதனால இன்னும் செறிவூட்டினா அணு ஆயுதத்தை தயாரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரிச்சுட்டு அது இஸ்ரேலுக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லி இஸ்ரேல் வந்து ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பேரில் ஒரு வான்வழி தாக்குதலை ஈரான் மீது நிகழ்த்தியிருக்கும். ஸோ அதுக்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டு வராங்க. ஸோ 2 தரப்புலையுமே தாக்குதல் நடத்தப்பட்டு வருது. இந்த நிலையில அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா ஈரான் மீது ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிற ஒரு பேர்ல 3 இடங்கள்ல 3 அணு நிலையங்கள்ல பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தியிருக்கு. சரி கவனிங்க. ஸோ இப்போ 3 அணுசக்தி மையங்கள் ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்டோ, நடான்ஸ், அப்புறம் இன்ஃபஹான் ஆகிய 3 இடங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான அணுசக்தி மையங்கள் மீது ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிற பேர்ல அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ இந்த தாக்குதலில் அமெரிக்கா எந்த குண்டை பயன்படுத்திருக்கு, எந்த விமானத்தை பயன்படுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா B-2 ஸ்பிரிட் விமானம் மூலமாக பங்கா பஸ்டர் அப்படிங்கிற ஒரு வெடிகுண்டை தான் அனுப்பியிருக்கு. இந்த பங்கா பஸ்டர் அப்படிங்கிற வெடிகுண்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா நிலத்துக்குள்ள நல்லா புகுந்து நீண்ட தூரக்கு சென்று அங்கே தாக்குதல் நடத்தக்கூடியது, வெடிக்கக்கூடியதா இந்த பங்கா பஸ்டர் அப்படிங்கிற குண்டு. இது சுமார் 1300 கிலோ எடை கொண்ட குண்டு. இதை வந்து B-2 ஸ்பிரிட் விமானம், அதாவது B-2 அப்படிங்கிற ஸ்டெல்த் குண்டு வீச்சு போர் விமானத்தின் மூலமாக அமெரிக்கா வந்து செலுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த B-2 ஸ்பிரிட் விமானத்தை யார் உற்பத்தி செய்யறா அப்படின்னா அமெரிக்காவுடைய நார்த்ரோப் க்ரூமன் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் உற்பத்தி செய்யறாங்க. இது எவ்வளவு ஸ்பீட்ல போகும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 1010 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது. எவ்வளவு உயரம் வரைக்கும் இது பயணிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 50,000 அடிக்கும் அதிகமான உயரத்தில் இது பறக்கும் இந்த B-2 ஸ்பிரிட் விமானம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்கா வந்து ஒரு 3 அணுசக்தி நிலையங்களில் ஈரானில் தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா? ஸோ அதை அடுத்து ஈரான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மீது கோரம் ஷஹர் 4 அப்படிங்கிற பாலிஸ்டிக் ஏவுகணை மூலமாக ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேல் மீது. அரிய வகை ரத்தம் உள்ளவர்களின் விவர குறிப்பை முதல் முறையாக டேஷ் சேகரித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ICMR, இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், அதாவது மருத்துவ ஆராய்ச்சிக்கான இந்திய கவுன்சில் தான் இப்போ அரிய வகை ரத்தம், ரொம்ப ரேர் பிளட் குரூப்பை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த அரிய வகை ரத்தம் உள்ளவங்களுடைய விவர குறிப்பை பார்த்தீங்கன்னா இப்போ யார் சேகரிச்சிருக்காங்கன்னா ICMR ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேகரிச்சிருக்காங்க. சரி கவனிங்க. இப்போ அரிய வகை ரத்தம் உள்ளவங்களுடைய விவர குறிப்பானது இப்போ ICMR, அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் செயல்படக்கூடிய தேசிய நோய் எதிர்ப்பு இரத்தவியல் நிறுவனத்தினால
சேகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விவரங்கள் பார்த்தீங்கன்னா ரத்த கோஷ் அப்படிங்கிற ஒரு வலைதளத்தில் ரிலீஸ் பண்ணியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவர குறிப்புகள் அதில் வெளியிட்டிருப்பதாக. இந்த ரத்த கோஷ் அப்படிங்கிறது என்னன்னா, ரத்த தானம் செய்யறவங்களுடைய விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக தான் ரத்த கோஷ் அப்படிங்கிற ஒரு இணையதளம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் தான் இந்த விவர குறிப்பையும் ரிலீஸ் பண்ணியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ICMR. எதுக்காக இந்த அரிய வகை ரத்த குரூப் உள்ளவங்களுடைய விவரங்கள் இதில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த தலசீமா உள்ளிட்ட நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும், ரத்தத்தை வந்து மாற்றிக்கொண்டுகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அறுவை சிகிச்சைகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரத்த தேவை ஏற்படுது. அடுத்து சாலை விபத்துகள் ஏற்படும் போது ரத்த தேவை அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம பிளட் டொனேட் பண்ணுறாங்களே அவங்கள்ட்ட தானே பெற்றுக்கொள்கிறோம். இதில் அரிய வகை ரத்தத்தை பெறுவது அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வேலையாக இருக்குது. ஸோ அதனால பாம்பே ரத்தம் அப்படின்னா OH பாசிட்டிவ் தான் நம்ம பாம்பே ரத்தம் சொல்றோம். ஸோ பாம்பே ரத்தம் OH பாசிட்டிவ் உள்ளிட்ட பாம்பே ரத்தம் உள்ள ஒரு 170 பேர் உட்பட ஒரு 250 அரிய வகை ரத்தம் உள்ளவங்களுடைய விவரங்களானது சேகரிக்கப்பட்டு ரத்த கோஷ் அப்படிங்கிற வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரத்தம் தேவைப்படுறவங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ICMR அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1911 நவம்பர் 15 மூன்றாவது கேள்வி, யூவின் செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் டி, A and B. ஸோ கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள். யூவின் செயலி அப்படிங்கிறது கர்ப்பிணி பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தான் தொடங்கப்பட்டது. ஸோ தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வகையான நோய்களுக்காக 11 வகையான தடுப்பூசிகளானது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ இவங்களுக்கு நெக்ஸ்ட் தவணை என்ன, அதாவது ஒவ்வொரு தவணை செலுத்தும் போது அதை பதிவு செஞ்சுக்கிட்டே வருவாங்க. இந்த பதிவு செய்யறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்டை அச்சிடப்பட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு புக்கு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் தவணை எப்போ, அடுத்த தவணை எப்போ அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அந்த புக்கு மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ என்னன்னா யூவின் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான இந்த தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழான தடுப்பூசிகளை செலுத்துவது தொடர்பாக ஒரு யூவின் போர்ட்டலை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ யூவின் போர்ட்டல் மூலமா இவங்களுக்கு ஒரு டோஸ் வந்து தடுப்பூசி செலுத்தப்படுதுன்னா அது பதிவு செய்யப்படுது. நெக்ஸ்ட் டோஸ் எப்போ அப்படிங்கிறத அதிலே தெரிஞ்சுக்கலாம் அந்த யூவின் போர்ட்டல் மூலமாகவே. ஸோ இந்த தடுப்பூசி செலுத்துவதை கண்காணிக்கிறதுக்காகவும் அதில் ஒரு மேலாண்மைக்காகவும் தான் இந்த போர்ட்டல் யூவின் போர்ட்டல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இந்த யூவின் செயலியில் 75% கர்ப்பிணி பெண்கள் வந்து பதிவு செஞ்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் மொத்தமாக 11 வகையான தடுப்பூசிகள் செலுத்துறாங்க இல்லையா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காச நோய், கல்லீரல் தொற்று, புற்றுநோய், அப்புறம் இளம்பிள்ளை வாதம், கக்குவான் இருமல், ரணஜன்னி, தொண்டை அடைப்பான், இன்ஃப்ளூயன்சா, அப்புறம் நிமோனியா, வயிற்றுப்போக்கு, தட்டம்மை, ரூபெல்லா நோய், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்பானிய மூளை காய்ச்சல், விட்டமின் A குறைபாடுன்னு சொல்லிட்டு ஒரு 12 வகையான நோய்களுக்காக தான் இந்த 11 வகையான தடுப்பூசிகள் தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் வழங்கப்படுகிறது. ஸோ ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் கர்ப்பிணி பெண்கள் 9.4 லட்சம் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசிகளானது தமிழ்நாட்டில் செலுத்தப்பட்டு வருது. அதில் இப்போ 75% தான் வந்து இந்த வலைதளத்தில் பதிவு செஞ்சிருப்பதாக இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டோஸ் எப்போ அப்படிங்கிற மாதிரி நம்ம தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ குழந்தைகள் பிறந்து 16 வயது வரைக்கும் அவங்க தடுப்பூசிகளை எந்தெந்த வருஷம் செலுத்தணும், அவங்க என்னென்ன தடுப்பூசிகளை செலுத்தியிருக்காங்க அந்த விவரங்களை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு யூவின் வலைதளம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி செலுத்தி கொண்டதுக்கான சான்றிதழும் இந்த யூவின் போர்ட்டல் மூலமாகவே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ யூவின் போர்ட்டல் மாதிரியே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஜூவின் போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா வெறிநாய்க்கடி, பாம்பு கடிக்கான தடுப்பூசிகளுடைய இருப்பை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த போர்ட்டல். கோவின் போர்ட்டல் அப்படிங்கிறது கோவிட் வேக்சின் ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ், அப்புறம் பூஸ்டர் டோஸ்லாம் செலுத்திக்கிட்டோம் இல்லையா? அந்த COVID-19க்கான தடுப்பூசி தொடர்பான விவரங்களை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக அதுக்கான சர்டிஃபிகேட் பெறுவது, அதை பதிவு செய்வதற்காக தான் இந்த கோவின் போர்ட்டல் COVID-19க்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 4வது கேள்வி, எந்த மாநிலத்தின் நவராய்ப்பூர் அடல் நகரில் தேசிய தடயவியல் அறிவியல் பல்கலைக்கழக வளாகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? எந்த மாநிலத்தின் நவராய்ப்பூர் அடல் நகரில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக வளாகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் சத்தீஸ்கர். ஸோ சத்தீஸ்கர் மாநிலத்துடைய நவராய்ப்பூர் அடல் நகர்ல பார்த்தீங்கன்னா தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் வளாகம் அமைக்கிறதுக்கு நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ சத்தீஸ்கர்ல நவராய்ப்பூர் அடல் நகர்ல தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக வளாகம், அப்புறம் மத்திய தடய அறிவியல் ஆய்வகம் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. யார் அடிக்கல் நாட்டிருக்காங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அதுல பேசிய போது அவர் என்ன சொல்லியிருப்பார்னா 2026ஆம் ஆண்டு மார்ச் 31க்குள்ள நக்சல்களை ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் வந்து தெரிவிச்சிருப்பாரு.
அடுத்து உங்களுக்கான கொஸ்டின், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் வந்து நக்சல்களை ஒழிக்கிறதுக்காக ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு நடவடிக்கை. அதோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். 5வது கேள்வி, முதல்வர் சாலை மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு. ஸோ கிராமப்புற சாலைகளை மேம்படுத்தணும், சாலை இணைப்பு வசதியை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்வர் சாலை மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருஷத்துல 448 கிலோமீட்டர் தொலைவுக்கு 4 வழித்தட சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. 1681 கிலோமீட்டருக்கு 2 வழித்தட சாலைகளானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாலை இணைப்பை மேம்படுத்தணும், சாலைகளை வந்து நவீனப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டம் 2023 தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைத்துறையில் சிறந்த மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. ஸோ இதுக்காக என்னென்ன ஸ்கீம் செயல்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது முதல்வர் சாலை மேம்பாட்டு திட்டம், அப்புறம் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுது. இதன் மூலமாக 17,154 கோடியில் 9,620 கிலோமீட்டர் நிலத்துக்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் 996 பாலம் அப்புறம் சிறு பால பணிகளானது நடந்திருக்கு, முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சாலை வசதிகளை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இணைப்பு சாலை திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து இந்த சாலைக்காகவே தனியாக நெடுஞ்சாலைத்துறையை வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தனி அமைச்சரையும் அந்த துறைக்காக நியமிச்சிருக்காங்க கருணாநிதி அவர்கள். அடுத்து நம்ம சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப், நம்ம சாலை அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சாலையில் ஏதாவது குண்டும் குழி பள்ளம் இருக்கு அப்படின்னா அதை போட்டோ எடுத்து இல்லைன்னா வீடியோ எடுத்து இந்த நம்ம சாலை ஆப்ல நம்ம அப்லோட் பண்றோம் அப்படின்னா அந்த சாலைகள் உடனடியாக சீரமைக்கப்பட்டு தரப்படும். ஸோ மக்களுடைய பங்களிப்போட சாலைகளை சீரமைக்கிறதுக்காக நம்ம சாலை அப்படிங்கிற செயலியானது லான்ச் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். 6வது கேள்வி, INS தமால் எந்த நாட்டில் கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ரஷ்யா. ஸோ பார்த்தீங்கன்னா INS தமால் அப்படிங்கிற போர்க்கப்பலானது ரஷ்யாவில் கட்டப்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுமே தலா 2 நாட்டுடைய தொழில்நுட்பத்தோட சேர்ந்து 2 கப்பல் வந்து தயாரிக்கிறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. மொத்தமாக 4 கப்பல் சொல்லிட்டு தலா 2 கப்பல் 2 நாட்டு தொழில்நுட்பத்தோட தயாரிப்பதற்காக திட்டமிட்டிருப்பாங்க. அதில் ரஷ்யா பார்த்தீங்கன்னா அந்த 2 கப்பலில் 2வது கப்பலாக தமாலை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது இப்போ நம்ம கடற்படையில் இணைக்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கடற்கரை நகரமான காலினின்கிராட்லேருந்து நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கு. இந்த தமால் INS தமால் பத்தி பார்த்தோம்னா இது 125 மீட்டர் நீளம் கொண்டது, 3900 டன் எடை கொண்டது. இதுல பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணை செலுத்துவதற்கான ஒரு இதையும் ஆட் பண்ணியிருக்காங்க, டெக்னாலஜி. பிரம்மோஸ் ஏவுகணை இதுல இருந்து நம்ம லான்ச் பண்ண முடியும். பிரம்மோஸ் ஏவுகணைங்கிறது ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய ஏவுகணை. இந்தியா ரஷ்யா தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டதான் பிரம்மோஸ் ஏவுகணை. இதை வந்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். ஸோ கடல் பரப்புல உள்ள இலக்கா இருந்தாலும் சரி, நிலப்பரப்புல இருக்கக்கூடிய இலக்கா இருந்தாலும் சரி, அது குறிவைத்து அளிக்கக்கூடியதான் பிரம்மோஸ் ஏவுகணை. இது ஒரு நீண்ட தூர ஏவுகணை. ஸோ இந்த ஏவுகணை உட்பட 26% தொழில்நுட்பம், திறன்கள், உபகரணங்கள் எல்லாமே இந்தியாவில் மேம்படுத்தப்பட்ட டெக்னாலஜி தான் இந்த கப்பலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்க போகிறாங்க. ரஷ்யாவில் காலினின்கிராட் கடற்கரை நகரத்துலேருந்து தான் இதை வந்து இந்த INS தமாலை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்க போகிறாங்க. ஸோ அதன் மூலமாக லாஸ்ட் 20 இயர்ஸில் ரஷ்யாலேருந்து இந்தியாவில் கடற்படையில் இணையக்கூடிய 8வது கிரிவாக் வகை போர்க்கப்பல் தான் இந்த INS தமால் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா ரஷ்யா ஒத்துழைப்புல 2 நாடுகளுமே 2 போர்க்கப்பலை தயாரிக்கிறதுக்காக ஒப்புதல் மேற்கொண்டிருப்பாங்க. அதன்படி தான் இந்த INS தமால் தயாரிக்கப்பட்டு இப்போ இந்தியாவில் வந்து அர்ப்பணிக்கப்படுது இந்திய கடற்படைக்காக. அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய தொழில்நுட்ப உதவியோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோவா கப்பல் கட்டும் தளத்தில் INS திரிபூட் அப்படிங்கிற கப்பலானது கட்டப்படுது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. 7வது கேள்வி, எங்கு நடைபெற்ற யோகா நிகழ்ச்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது? ஆன்சர் ஆந்திரா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ யோகா தினமானது ஜூன் 21ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதையொட்டி ஆந்திராவில் வந்து மிகப்பெரிய யோகா நிகழ்ச்சியானது பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெறுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க பங்கேற்றிருக்காங்க அந்த யோகா நிகழ்ச்சியில். அதன்படி அதிகமான பேர் பங்கேற்ற யோகா நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு கின்னஸ் உலக சாதனையை வந்து இது படைச்சிருக்கு. ஆந்திராவில் நடைபெற்ற கின்னஸ் அந்த யோகா நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த கின்னஸ் மட்டும் இல்லாமல் மொத்தமாக 2 கின்னஸ் உலக சாதனை மற்றும் 21 உலக சாதனை வந்து ஆந்திராவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ
3 லட்சத்துக்கு மேலவங்க பங்கேற்று கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி குஜராத் மாநிலத்துல 2023 சூரத்துல 1.47 லட்சம் பேர் பங்கேற்றதுதான் உலக சாதனையா இருந்துச்சு. இப்போ அதை முறியடிச்சு ஆந்திரால மேற்கொள்ளப்பட்ட யோகா நிகழ்ச்சி கின்னஸ் சாதனை படைச்சிருக்கு. அடுத்து 2 கின்னஸ் உலக சாதனைன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த 3 லட்சம் பேர் பங்கேற்றது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, ஆந்திர பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா பழங்குடியின மாணவர்கள்ல ஒரு 22,000 பேர் பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல ஒரே இடத்துல 108 நிமிஷத்துக்கு 108 முறை சூரிய நமஸ்காரம் செஞ்சு அதுவும் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 8வது கேள்வி, உலகின் 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதி மற்றும் நுகர்வு நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா. ஸோ உலகிலே பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறதுல 3வது இடத்துல வந்து இந்தியா இருக்கு. கச்சா எண்ணெய் இறக்குமதி மற்றும் அதை நுகர்வு செய்யறதுல இந்தியா 3rd பிளேஸ்ல இருக்கு. இப்போ எதுக்காக இதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஜூன் மந்த்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து கச்சா எண்ணெய் பல்வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க இல்லையா. அதில் அதிகமாக ரஷ்யா கிட்டேருந்து தான் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. ரஷ்யா கிட்டேருந்து, அதுக்கப்புறமா ஈராக், அதுக்கடுத்து சவுதி அரேபியா, அதுக்கடுத்து ஐக்கிய அரபு அமீரகம், அப்புறம் தான் அமெரிக்கான்னு இருக்கு. இப்போ எதுக்காக இதை பத்தி பார்க்குறோம்னா, இப்போ அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்கா வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. ஸோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் வந்து இறக்குமதி செய்யறது, கச்சா எண்ணெய் விநியோகம் வந்து பாதிக்கப்படும் சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஈரான் வந்து அமெரிக்கா தாக்குதல் செஞ்சதுனால அவங்க ஒரு 3 சாய்ஸ் எடுக்கலாம், 3 முடிவுகள் எடுக்கலாம்னு சொல்றாங்க. ஒன்று வந்து தொடர்ந்து யுரேனியத்தை வந்து செறிவூட்டுறது, அதுக்கு அடுத்து வந்து அமெரிக்காவுடைய மேற்கு படைகள் மீது, மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய படைகள் மீது தாக்குதல் நடத்தலாம், அல்லது இந்த ஹோர்மூஸ் நீரிணை அதை வந்து மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சாய்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈரான் பார்த்தீங்கன்னா ஹோர்மூஸ் நீரிணையை மூடுவதாகவும் அறிவிச்சிருக்காங்க அமெரிக்க தாக்குதலுக்கு அப்புறமா. ஹோர்மூஸ் நீரிணை அப்படின்னா என்னன்னா, ஹோர்மூஸ் நீரிணை வழியாக தான் பார்த்தீங்கன்னா உலக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி விநியோகம் நடக்குது இல்லையா. அதில் 20% இந்த ஹோர்மூஸ் நீரிணை வழியாக தான் கச்சா எண்ணெய் விநியோகமானது நடக்குது. அதில் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% எரிவாயு, அப்புறம் 40% கச்சா எண்ணெயானது அந்த ஹோர்மூஸ் நீரிணை வழியாக தான் விநியோகம் நடக்குது இந்தியாவுக்கு. ஸோ இப்போ அது ஹோர்மூஸ் நீரிணையை மூடினாங்க அப்படின்னா அது வந்து நம்ம இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்டேருந்து, ரஷ்யா கிட்டேருந்து இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறதை இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு இந்தியா அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. ஸோ உலகின் 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய நாடாக நம்ம இந்தியா இருக்கு. இப்போ ஹோர்மூஸ் நீரிணை பற்றி பார்க்கலாம். 9th கொஸ்டின், ஹோர்மூஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள நாடுகள் எவை? ஆன்சர் அனைத்துமே. ஸோ ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், சவுதி அரேபியா, இந்த 4 நாடுகளுமே ஹோர்மூஸ் நீரிணைக்கு அருகில தான் இருக்கு. ஸோ இந்த ஹோர்மூஸ் நீரிணையோட மேப் பாருங்க. ஈரான் இருக்கு, இதான் வந்து ஹோர்மூஸ், இந்த இடத்துல இருக்குல்லையே அதான் வந்து ஹோர்மூஸ் நீரிணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பக்கத்துல ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, ஈராக் ஆகிய நாடுகள்லாம் இருக்கு. இந்த ஹோர்மூஸ் நீரிணையை தான் இப்போ ஈரான் வந்து மூடப்போவதாக தெரிவிச்சிருக்காங்க. பாரசீக வளைகுடால ஒரு குறுகிய வாயில் தான் ஹோர்மூஸ் நீரிணை. இந்த ஹோர்மூஸ் நீரிணை வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நீரிணையுடைய வடக்கு பகுதியை வந்து ஈரான் கட்டுப்படுத்துது. அதே மாதிரி தெற்கு பகுதியை வந்து ஓமன் நாடும் ஐக்கிய அரபு அமீரக நாடும் கட்டுப்படுத்துறாங்க. இந்த ஹோர்மூஸ் நீரிணை மூலமாக தான் உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் 20% நடக்குது. இதை வந்து மூடுனாங்க அப்படின்னா அது இந்த கச்சா எண்ணெய் விநியோகத்தில் அதிக பாதிப்பை ஏற்படுத்த பெட்ரோல், டீசலுடைய விலையானது அதிகரிக்கும். ஸோ இது உலக அளவில் இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. இந்த ஹோர்மூஸ் நீரிணை எவ்வளோ அகலம் கொண்டது அப்படின்னா வெறும் 33 கிலோமீட்டர் நீளம் கொண்டது தான், அகலம் கொண்டதான் இந்த ஹோர்மூஸ் நீரிணை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் 10வது கேள்வி, குயின்ஸ் கிளப் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கார்லோஸ் அல்கராஸ். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரர் கார்லோஸ் அல்கராஸ் தான் இப்போ குயின்ஸ் கிளப் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியனாக இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பெர்லின் ஓப்பன் நடைபெற்றது. அதில் செக் குடியரசு நாட்டை சேர்ந்த மார்கெட்டா வோன்ட்ரோசோவா பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருக்காங்க. தாய்லாந்தில் ஆசிய பேரா பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியா பார்த்தீங்கன்னா 4 தங்கம் உட்பட 27 தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில் இந்தியா வென்ற அதிகமான தங்கப்பதக்கம் வந்து இந்த வருஷம் 27 பதக்கங்கள். அடுத்து 11வது கேள்வி, பாரிஸ் டைமண்ட் லீக் தடகள போட்டியில் நீரஜ் சோப்ரா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் தங்க பதக்கம். ஸோ இப்போ ரீசெண்டா பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ்ல நடந்த டைமண்ட் லீக் போட்டி, ஒரு தடகள போட்டி. அந்த போட்டியில் ஈட்டியதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 88.16 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ்,
வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்னையோட முக்கியமான அடையாளங்கள்ல ஒன்றா இருக்கு. அந்த வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பிப்பதாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி இப்போ 80 கோடியில் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுமைகள் புகுத்தப்பட்டு வள்ளுவர் கோட்டமானது புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இனிஷியலா இந்த வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது எப்போ அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டியிருப்பாங்கன்னா 1973 முதல்வர் கருணாநிதி அவர்களால் தான் அடிக்கல் நாட்டப்பட்டது. அதுக்கப்புறமா இது 1976 ஓபன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை புதுப்பிச்சிருக்காங்க இந்த வள்ளுவர் கோட்டத்தை 80 கோடியில். அடுத்து 2025-26 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட 12.7% கூடுதலாக நேரடி வரி வசூலாகும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கணிச்சிருக்காங்க. எவ்வளவுக்கு அப்படின்னா 25.20 லட்சம் கோடி நேரடி வரியானது வசூலாகும் சொல்லியிருக்காங்க. நேரடி வரினா இந்த தனிநபர் வருமான வரி, அப்புறம் நிறுவனங்கள் வரி, இதெல்லாம் தான் நேரடி வரின்னு சொல்றோம். மறைமுக வரினா ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகளை தான் மறைமுக வரின்னு சொல்றோம். அடுத்து 20 வாரங்களுக்கு மேல கருவுற்ற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருவை கலைக்கிறது அப்படிங்கிறது கருக்கலைப்பு சட்டத்தின் கீழ் தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி 20 வாரங்களுக்கு மேலான கருவை வந்து கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டைம்ல பார்த்தீங்கன்னா 20 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புல வந்து அனுமதி கொடுக்குறாங்க நீதிமன்றத்துல, அப்படின்னா மட்டும்தான் கருவை கலைக்க முடியும். அடுத்து 7 கண்டங்களையுமே மலையேற்றம் செய்த தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனை முத்தமிழ் செல்வி இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ ரீசெண்டா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டியிருப்பாங்க. அடுத்து வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்யறதுக்காக உமேத் அப்படிங்கிற வலைதளமானது ரீசெண்டா தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த வலைதளம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த வக்ஃப் மேலாண்மை அதிகாரமளித்தல் செயல்திறன் மற்றும் மேம்பாட்டு சட்டம் 1995 கீழ் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சென்னை கிண்டி கிங் ஆய்வக வளாகத்தில் பார்த்தீங்கன்னா 487.66 கோடியில் குழந்தைகளுக்கான பிரத்யேக உயர் சிறப்பு மருத்துவமனை அமைப்பதற்கான பணிகளை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க செப்டம்பர்ல. அடுத்த ஆசிய U23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில இந்திய மகளிர் அணி வந்து வின் பண்ணிருக்காங்க. எங்க நடந்திருக்குன்னா வியட்நாம்ல வுங்டவ் அப்படிங்கிற நகரத்தில் நடைபெற்றிருக்கு. அதுல மகளிர் அணி சாம்பியனா இருக்காங்க. அடுத்து உள்நாட்டில் எண்ணெய் வித்துகளோட உற்பத்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த 2014-15 2024-25 இந்த இடைப்பட்ட காலத்தில் 55% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பருப்பு வகைகளை பொறுத்த வரைக்கும் 2014-15 2024-25 வரைக்கும் 47% அதிகரிச்சிருக்கு பருப்பு வகைகளோட உற்பத்தி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதாவது 31%, அதுக்கு முன்னாடி 10 வருஷம் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல அது 47% அதிகரிச்சிருக்கு பருப்பு உற்பத்தி. கர்நாடக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்களுக்கு ஸ்ரீரங்க சாம்ரா ஸ்ரீ புருஷா அப்படிங்கிற விருதானது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த ரீசெண்டா இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதுக்கு கூட ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த மோதல்ல ஒரு பரஸ்பரமான உறவை பேணுவதற்காக அமைதி நிலவுவதற்காக முக்கிய பங்களிப்பா ஆற்றியவர் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி அவருக்கு நோபல் பரிசு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நார்வே நோபல் பரிசு குழுவை வந்து பாகிஸ்தான் துணை பிரதமர் பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ட்ரம்புக்கு நீங்க அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து 27ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1 வந்து குரூப் 4க்காக ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். ஒரு 11 டெஸ்ட் கிட்ட நம்ம இதில் இன்க்ளூட் ஆகும். 10 டெஸ்ட்டு 1ஆம் தேதி ஜூலை 1 ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 4 வந்து குரூப் 2க்காக ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் 2க்காக ஹோல் டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் என்ற பெயரில் எந்த நாடு ஈரானை தாக்கி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. அரிய வகை ரத்தம் உள்ளவர்களின் விவரக்குறிப்பை முதல் முறையாக டேஷ் சேகரித்துள்ளது? ஆன்சர் ICMR. யூவின் செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் டி A and B, கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள். எந்த மாநிலத்தின் நவராய்பூர் அடல் நகரில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக வளாகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி சத்தீஸ்கர். முதல்வர் சாலை மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு. INS தமால் எந்த நாட்டில் கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ரஷ்யா. எங்கு நடைபெற்ற யோகா நிகழ்ச்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆந்திரா. உலகின் 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதி மற்றும் நுகர்வு நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா. ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள நாடுகள் எவை? ஆன்சர் அனைத்தும். ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், சவுதி அரேபியா. குயின்ஸ் கிளப் சாம்பியன்ஷிப் போட்டியில்
சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். பாரிஸ் டைமண்ட் லீக் தடகள போட்டியில் நீரஜ் சோப்ரா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்கப்பதக்கம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.